ஸ்ரீ குருப்யோ நமஹா. பதஞ்சலி மகர்ஷியினுடைய யோக சாஸ்திரம் 2வது பாதத்தில் சதிமூலே தத்விபாகா ஜாதி ஆயுர் போகாஹா அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம். அந்த சம்ஸ்காரம், அதாவது கர்மாஷயங்கிறது நம்மளுக்கு ஜன்மாவை ஆயுள போகங்களை கொடுக்கறது அப்படின்னு சொன்னது இல்லையா. இப்போ அடுத்தது இந்த ஜன்மா ஆயுள் போகங்கிறது நம்மளுக்கு இன்னும் வேறு என்னென்னலாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்லோகங்களை பார்க்கலாம். பகவான் சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய சுகங்களை பற்றி சொல்கிறார். சாத்விக சுகம், ராஜச சுகம், தாமச சுகம்னு சொல்லிட்டு 37வது ஸ்லோகம் 18வது அத்தியாயத்தில் எத்ததக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். எந்த ஒரு சுகமானது ஆரம்பத்தில் விஷம் மாதிரியும் பின்னாடி அமிர்தம் மாதிரியும் ஆகிறதோ அது சாத்விகமானது. அது எதை கொடுக்கும்னு கேட்டால் ஆத்ம ஞானத்தை கொடுக்கும். ஸோ சாத்விக சுகம்ங்கிறது ஆரம்பத்தில் பழகிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பின்னாடி அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்கிறத சொல்கிறார். அடுத்தது ராஜச சுகத்தை பற்றி சொல்லும் பொழுது விஷயேந்திரிய சம்யோகாத் எத்ததக்ரி அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களுக்கும் இந்திரியங்களுக்கும் உண்டாகக்கூடிய கான்டாக்ட், அதாவது எந்த பொருளை பார்த்தாலும் அட்ராக்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். அதனால உண்டாகக்கூடிய அந்த சுகம் அமிர்தம் மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் போக 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 பரிணாமே விஷமிவ, பழக பழக அது விஷம் மாதிரி ஆகிடும். அதுக்கு பேர் ராஜசம்னு சொல்கிறது. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எக்கனாமிக்ஸில் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், 2வது ஆப்பிள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு குறையும், அப்படி போக போக அதனுடைய டேஸ்ட்டு குறையும், கடைசியில் ரொம்ப வெறுத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு பேர் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்கிறது தான் இங்கே அந்த ராஜச சுகமாகவும் சொல்கிறார். 3வது தாமச சுகம் ரொம்ப மோசமானது. எதக்ரே சானபந்தேச்ச சுகம் மோகனமாத்மனஹா நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத் தாமசம் உதாகிருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயும் சரி முடிவுலேயும் சரி அந்த சுகமானது என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்மளை தூக்கத்தில் வச்சுட்டுருக்கும். ஆலசியம் சொன்னாக்க அப்படியே சோம்பேறித்தனத்தை, எந்த வேலையும் செய்ய விடாத ஒரு பிரமாதத்தனத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடியது, மோகிச்சு இருக்கக்கூடியது சுகம் தாமச சுகம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நம்ம மகர்ஷியோடைய ஃபார்முலாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால் 2வது ராஜச சுகத்தை பற்றி தான் மகர்ஷி பேசுகிறார். என்னன்னு கேட்டால் ஆரம்பத்தில் அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும், பழக பழக மோசமாயிடும்னு சொல்கிறாரு இல்லையா. அதுதான் இங்கே தே ஹ்லாத பரிதாப பலாகா புண்ணியா புண்ணிய ஹேத்துத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்ம ஆயுள் போகாகான்னு சொல்லக்கூடிய அந்த கர்மானால் வந்த விஷயங்கள் நம்மளுக்கு எதை கொடுக்கும்னு கேட்டால் ஹ்லாதம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம். அந்த சந்தோஷம் நிலைச்சது கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு இருக்கக்கூடியது. அதுதான் இப்போ ராஜச சுகம். அப்போ பரிதாபம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அது கிடைக்கலையே, இன்னும் வேலை கிடைக்கலையே, இன்னும் நிறைய இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய பரிதாபமான நிலை. இது 2த்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கும். ஏன் இது வருது அப்படின்னு கேட்டால் புண்ணிய அபுண்ணிய ஹேத்துத்வாத். ஸோ நம்மளுடைய புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போது ராஜச சுகம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஜன்மா ஆயுள் போகங்கள் இதன் காரணமாக உண்டாகக்கூடியது. அது ஹ்லாத பரிதாப பலனை அளிக்கக்கூடியது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும்
சத்காரியமாக பண்ணுறதையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பண்ணிட்டோம்னு சொன்னால் இந்த ஹ்லாதம் பரிதாபம் மாற்றி மாற்றி வராது, சாத்விக சுகமாகவே நம்ம அனுபவிச்சுருப்போம். அப்படிங்கிறது தான் மகர்ஷியினுடைய இந்த ஃபார்முலானுடைய தாத்பரியம். இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி விவேகிகள்லாம் என்ன சொல்லுவா அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணும்போது நம்ம அதெல்லாம் மெதுவாக பார்க்கலாம்.